செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் அருகே தாவேக தலைவர் விஜயை பார்க்க காத்திருந்தவர்களில் 10 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன விவரம்? அதாவது இன்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவிநாசி மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபடுகிறார். மேலும் அவிநாசி மற்றும் பெருமாநல்லூரில் இருந்து பூலுவப்பட்டி வரையிலும் ரோடு ஷோவும் நடைபெறுகிறது. இதனை காண்பதற்காக இன்று 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள் பெருமாநல்லூர் 4 ரோடு பகுதியில் காலை 10 மணி முதலே குவிய துவங்கிவிட்டனர். இதன் காரணமாக அதிகப்படியான கூட்டமானது தொடர்ந்து இந்த பகுதியில் திறந்து வருகிறது. மேலும் தாவேக சார்பில் 75,000 வாட்டர் கேன்கள் மூலமாக தண்ணீர் விநியோகமாக தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையிலும் கடுமையான வெயில் காரணமாக அடுத்தடுத்த பெண்கள் 9 பேர் மற்றும் ஆண் ஒருவர் என 10 பேர் இதுவரையிலும் மயக்கமடைந்திருக்கின்றனர். ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உடனடியாக மீண்டும் தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ORS மற்றும் மோர் உள்ளிட்டவையும் தொடர்ந்து வழங்கப்பட்டாலும் அதிகபட்ச வெயிலின் காரணமாக தொடர்ந்து இந்த மயக்கம் அடையக்கூடிய சூழலானது நிலவி வருகிறது. அதிக நேரம் வந்து காத்திருக்க வேண்டாம் என தாவேக தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் அதனை தொண்டர்கள் ஏற்காமல் காலை 10 மணி முதலே வந்து நின்றதால்தான் தற்பொழுது இதுபோல மயக்கமடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.